ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏதாவது ஒரு பெரிய திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை நாள்தோறும் பல பிரச்சனைகளுக்கான மக்களின் போராட்டங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று வெளியாகியிருக்கிற டீசல் படத்தின் கதையும் அதையொட்டியே அமைந்திருக்கிறது. வட சென்னையில் கடலோர பகுதியில் கடலை ஒட்டி கச்சா எண்ணெய் குழாய் இணைப்பு கொண்டு வரப்படுகிறது. இந்த திட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் போராடி வருகின்றனர். அந்த போராட்டத்தில் அந்த மக்கள் மதிக்கும் சாய்குமாரின் நண்பர்கள் இருவர் மாய்ந்து போய்விடுகிறார்கள். சாய்குமார் கச்சா எண்ணெயை திருடி விற்று அதில் வரும் பணத்தில் மீனவ மக்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து வருகிறார். அதன் பிறகு படிப்படியாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவராகவும் ஆகிவிடுகிறார் சாய்குமார். இவருடைய வளர்ப்பு மகன்தான் ஹீரோ ஹரிஷ் கல்யாண். அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் கச்சா எண்ணெயை சரியான முறையில் பிரித்தெடுத்து தனியார் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி பின்னர் அங்கிருந்து பெட்ரோல் மற்றும் டீசலாக கொண்டு வந்து பெட்ரோல் பங்குகளுக்கு அனுப்பும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவரை அந்த பகுதி மக்கள் டீசல் என்று பெயரிலேயே அழைக்கின்றனர். தொழிலில் போட்டியாக விவேக் பிரசன்னா சாய்குமாரின் பெட்ரோல் டீசல் லாரிகளில் இருந்து பாதியை திருடி அதை கலப்படமாக மாற்றுகிறார். அவருடைய திருட்டு வேலைக்கு போலீஸ் அதிகாரி வினய் பக்கத்துணையாக இருக்கிறார். தங்களது பெட்ரோலை மற்றும் டீசலை கலப்படமாக மாற்றப்படுவதை ஹரிஷ் கல்யாண் கண்டுபிடிக்கிறார். இதில் ஏற்பட்ட சண்டையில் போலீஸ் வினயுடன் மோதலாகி ஹரிஷ் கல்யாண் தலைமறைவாகும் சூழல் ஏற்படுகிறது. இதற்கிடையே செய்வது தப்பான தொழிலாக அந்த பகுதி மக்களுக்கு உதவிகள் செய்து வரும் சாய்குமார் கொல்லப்படுகிறார். தலைமறைவாக இருக்கும் ஹரிஷ் கல்யாண் கடலில் போட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார். அவருடன் போட் ரிப்பேர் ஆகி பயணப்படும் ஹீரோயின் அதுல்யா. அவரது அப்பா வக்கீல் மாரிமுத்து மூலம் ஹரிஷுக்கு உதவ நினைக்கிறார். விவேக் பிரசன்னாவை நேரடியாக சந்திக்கும் சூழல் ஹரிஷ் கல்யாணுக்கு ஏற்படுகிறது. அதன் பிறகு என்னவாகிறது என்பது மீதி கதை. ஆக்ஷன் படத்துக்கு ஹரிஷ் கல்யாணின் எஃபர்ட் போதாத மாதிரி இருக்கிறது. அவருடைய குரலும் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் சிம்பு சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜில் அந்த பகுதி மக்கள் போலவே நடித்திருக்கிறார் ஹரிஷ் கல்யாண். சச்சின் கடைகர், கருணாஸ், ரமேஷ் திலக் நடித்திருக்கிறார்கள். அதானி துறைமுகம் அமைக்கவிருப்பதை பதானி என்று மாற்றி இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களை வைத்து திணித்திருக்கிறார்கள் படத்தில். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.